இங்கே ஒருத்தன் இவன் சேர்த்து வச்ச அமௌண்ட் எல்லாம் வச்சு புதுசா ஒரு ஹவுஸ் வாங்குறான். அப்ப அந்த வீட்டுல சின்ன சின்னதா ரெனோவேட் பண்ணலாம் சொல்லிட்டு இவனே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு டிஃபரெண்டான ஒரு ஹோல்ஸை பாக்குறான். இது என்னது வித்தியாசமா இருக்குன்னு பக்கத்துல இருக்கிறதுல கிழிச்சிட்டு பார்த்தா அது ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாவது சாவி கிடக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அங்க ஒரு வித்தியாசமான சாவி மாதிரி இருக்குது. அதை எடுத்து லாக்கர் மாதிரி போட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள சுரங்க மாதிரி என்னமோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இவனோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் எடுத்து காலை வைக்கிறாங்க பாருங்க. இவ காலை வச்சு அடுத்த செகண்டே லைட் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பயந்துட்டு வேற யாரையோ ஒருத்தரை கூட்டிட்டு வர அவர் கொஞ்சம் மிஸ்டரியான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பயப்படாம பாப்பாரு. அதனால இவரை கூட்டு வந்து உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அந்த வீடை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த வீட்டை நீ வாங்காத, உடனே வித்துட்டு இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடுன்னு சொல்லிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாளா அவன் சேர்த்து வச்ச எல்லா காசுமே போட்டுதான் அந்த வீடு வாங்கியிருப்பான். அவன் எதுவுமே சொல்லாம உடனே அந்த வீடை மட்டும் வித்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னோன்னா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் யோசிப்பான். அதுக்கப்புறம் இந்த வீடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள் அடிக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. இந்த வீட்டுல இருந்த எல்லாருமே மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸை படிக்கிறான். இந்த நியூஸை பார்த்த உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவனுடைய லைஃப் டைம் எல்லா காசுமே சேர்த்து வச்சுதான் அந்த வீடை வாங்கியிருப்பான். இப்போ உடனே விற்கணும்னா இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு செகண்ட் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சடனா பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அவன் வச்சிருந்த சரக்கு அங்கிருந்து எடுத்துட்டு போயிருது. இவன் கத்துற சவுண்டை கேட்டு இவனோட ஒய்ஃப் எழுந்து வந்து பார்த்தா அந்த ரூம்ல ஃபுல்லா போட்டோவா இருக்கு. இவன் ஒரு போட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இந்த போட்டோவில் இருந்த உருவத்தை நான் இப்ப நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இவனோட ஒய்ஃபுக்கு இவனுக்கு என்ன ஆச்சு, இப்ப ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி கேட்கும் போது இவன் சொல்றது எதுவுமே அவனோட ஒய்ஃப் நம்ப மாட்டா. இருந்தாலும் இவன் என்னதான் சொல்றான்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருப்பா. அப்ப இவன் என்ன சொல்லுவானா, நான் சொல்றதெல்லாம் தயவு செய்து நம்பி, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில காசை எடுத்து காமிக்கிறான். ஆக்சுவலா அந்த காசு எப்படி வந்திருக்குன்னா, அந்த ரூம்ல டென்ஷனா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாட்டில எடுத்துன்னு போகும்போது அந்த உருவம் அந்த அமௌண்ட் குடுத்துச்சுன்னு சொல்றான். அவனோட ஒய்ஃபும் நம்பவே முடியல. அப்படியே அந்த அமௌண்ட் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். இப்படி எல்லாம் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இவனோட ஒய்ஃப் நீ சரக்கடிச்சிட்டு என்னமோ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சடனா என்னமோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த மிஸ்டரியான ரூமுக்குள்ள பார்த்தவொன்னே இவங்க ஷாக் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா இவனோட வீட்டுல இருந்த எல்லா சரக்கு பாட்டிலும் அங்க இருக்கும். கூடவே காசும் அதுலயே இருக்கும்.